விஜயை அதிமுக கூட்டணிக்கு அழைக்கவில்லை எனவும், ஆனால் வந்தால் வரவேற்போம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற பூத் கமிட்டி பயிற்சி முகாமில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எடப்பாடி பழனிசாமி கூறும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதை செய்தால் இந்த அரசை நாங்கள் பாராட்டுவோம் எனவும் கூறினார். தீபாவளிக்கு 750 கோடிக்கு மேல் மது விற்பனை நடைபெற்றிருப்பது தமிழகத்தின் சாபக்கேடு எனவும் ஆவேசமாக தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருப்பதாகவும் கூறினார். விஜய் அதிமுக கூட்டணியுடன் சேர்ந்தால் வெற்றி உறுதி என தெரிவித்துள்ளார். விஜய் அதிமுகவிற்கு வருவது அவரது எதிர்காலத்திற்கு நல்லது என்று நம்புகிறேன் எனவும் ராஜேந்திர பாலாஜி கூறினார். பருவமழை வருகின்ற காலத்திலும் மழைக்காலங்களிலும் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தான், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் தான், வருங்காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு அவர் ஆற்றிலையும் சேற்றிலையும் இறங்கி விவசாயிகளை சந்திக்கிறார். ஆகவே பொத்தாம்பொதுவாக எடப்பாடியுடைய கேள்விக்கெல்லாம் பதிலை சொல்லிக் கொண்டு முதலமைச்சர் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. அதற்கு சரியாக உரிய பதில்களை சொல்ல வேண்டும், விவசாயிகளுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும். இதுதான் எடப்பாடியுடைய கோரிக்கை. இதைத்தான் செய்ய வேண்டும். விவசாயிகள் இதைத்தான் நிர்வகிக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய கடமை இது, ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய பொறுப்பு இது. அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைக்கு எடப்பாடி மீது குற்றம் சொல்வது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விஜய் அவர் ஒரு ஸ்டார் நடிகர், அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு, அதை மறுப்பதற்கு கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள் குழந்தை முதல் பெரியவர் வரை அத்தனை பேரை கவர்ந்திருக்கிறது. அதெல்லாம் ஓட்டாக மாற வேண்டும் சொன்னால் பயிற்சியுள்ள பயிற்சியாளர்கள் அவருக்கு தேவை. அந்த பயிற்சியாளர்களாகத்தான் அதிமுக நிர்வாகிகள் இருப்பார்கள். ஆகவே கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு நல்லது, வரவில்லை என்று சொன்னாலும் அதிமுக எந்த கருதலும் கிடையாது. அதிமுக ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறைமை ஒழிய வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து அதிமுக ஒருபோதும் இறங்கி வராது. நிச்சயமாக அதிமுக ஆட்சி தான் வரப்போகிறது. வந்தால் 220 சீட்டு அதிமுக, வரலன்னா 150 சீட்டு அதிமுக. இதுதான் வருவார். வருவது அவருக்கு நல்லது, வருவது அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இது எனது கருத்து. அவர் வர வேண்டும், வராமல் தனியாக நிற்பது என்பது அவருடைய முடிவு. ஆனால் மக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இந்த தேர்தல் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள், அடுத்த தேர்தல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கிராமங்களிலே பேசுகிறார்கள். நான் பேசவில்லை. கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், உழைப்பவர்கள், விவசாயிகள், பாட்டாளிகள் அத்தனை பேரும் பேசுகிறார்கள். ஆக அந்த கருத்தை மையமாக சொல்கின்றேன். நான் என்னுடைய கருத்தாக நான் கேட்ட, என்னுடைய செவித்திறன் வாயிலாக கேட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். விஜய் அதிமுக கூட்டணி, அதிமுகவுடைய தலைமையில் உள்ள கூட்டணியில் விஜய் அவர்கள் வருவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும், எதிர்கால அரசியலுக்கு அவர் ஒரு பாதுகாப்பாகவும் நிச்சயமாக அமையும். அதுதான் அவருக்கு நல்லது. அவர் அதை நல்ல முடிவு எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நான் அழைக்கவில்லை, வந்தால் வரவேற்போம்.